السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஷேக் அவர்கள் மிக முக்கியமான 2 விஷயங்களை உங்களுக்கு முன்னால ஞாபகப்படுத்தினார்கள். முதலாவது, நாங்கள் நம்முடைய உறவு முறை, நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பண்பாடு அதை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சமூகத்தை போதையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று மிக சுருக்கமாக அவர்கள் பேசினார்கள். அதுல முதலாவது விடயத்தை மாத்திரம் நாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். நேரமும் மிச்சம், கொஞ்சம் குறுகிய நேரமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது, உலகத்தில் முதலாவது ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துல வாழ வைத்தான். சொர்க்கத்தில் எல்லா வகையான இன்பங்களும் சந்தோஷங்களும் சுகண்டிகளும் மேற்பாடுகளும் முழுமையாக இருந்தது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த உண்மையான மன திருப்தி அவர்களுக்கு இன்னும் ஏற்படல. அதனால தான் ஹதரத் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜோடியாக ஆக்கி வைத்தான். அந்த 2 பேர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு பூரணமான திருப்தி சந்தோஷம் ஒன்று இல்லை. அவர்களுக்கும் அவர்களுடன் சேர்ந்து பேசி கரைத்து உறவாடக்கூடிய ஒரு இனம், மனித இனம் தேவை. அதனால் அந்த 2 பேர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கினான். குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹன் நாசு இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. மனிதர்களே, ஒரே ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் நாம் உங்களை படைத்தோம். உங்களை படைத்து பல கோத்திரங்களாக, பல பிரிவினர்களாக உங்களை படைத்தது உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும், உங்களுக்கு மத்தியில் உள்ள உறவு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல கோத்திரங்களையும் பல பிரிவுகளையுமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஷேக் அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் தர்ஜுமா செய்யல, அதுல சில விஷயங்களையும் சேர்த்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நம்முடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். அதையும் இதற்குள்ளே கொஞ்சம் இணைத்து சேர்த்து பேசுகின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அவர்கள் வெறும் அந்த மக்காவில் உள்ள மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த மனித அதாவது உறவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான், முழு உலகத்திற்கும் அருளாக ஆக்கினான். நபி அவர்கள் நமக்கு மாத்திரம், இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம், முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனித சமுதாயத்திற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருளாக ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறான். அதனால நபியுடைய பின்பற்றக்கூடிய நபியுடைய உம்மத்து நாங்க, நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்று கூறக்கூடிய நாங்க, அந்த அன்பு, அந்த ரஹ்மத் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லோருடனும் அந்த ரஹ்மத், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், விரோதிகளாக இருக்கலாம், நொன் முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற ரீதியில அவரின் மீது உண்டான ஒரு அன்பு இரக்கம் வர வேண்டும். அவர்களுடன் நாம் நல்ல முறையில் அஹ்லாக்குடன் நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதர்களில் ஆக சிறந்தவர் யாரு? நபி அவர்கள் செல்வம் உள்ளவர், பணம் உள்ளவர், வீடு உள்ளவர், இது ஒன்றே சொல்லல. நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் அஹ்லாகன், யாரு நற்குணமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தவர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால முதலாவது நாம் நம்முடைய அஹ்லாக்கை வளர்க்க வேண்டும், நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும். விசேஷமாக நம்முடைய கலிமா சொன்ன முஸ்லிம்களுடன் உண்டான உறவை நாம் வளர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மற்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய நாங்க கிட்டத்தட்ட 90 விடயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். வேணுமென்ற ஒரு 10 விடயத்தில் தான் கொஞ்சம் கருத்து முரண்பட்டு இருப்போம். ஷேக் அவர்களும் ஞாபகப்படுத்தினார்கள், நாங்கள் எங்களுடைய இந்த தொழுகை எடுத்துக் கொள்ளலாம், ஒரே மாதிரி தான் தொழுகின்றோம். எங்களுடைய நாட்டில் நாங்கள் 5 நேரம் தான் தொழுகின்றோம். ஒரு சில பிரிவினர்கள் 3 நேரம் தொழுவாங்க, நாங்க அப்படி இல்லை, 5 நேரம் தான் தொழுகின்றோம். எங்களுடைய நாட்டுள்ள நாங்க எல்லாருமே ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள், ஷேக் அவர்களும் ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள் தான். நாங்க எல்லோரும் மதஹபால ஷாஃபி மதஹபை சேர்ந்தவர்கள். அகீதாவால அஷாயிரா என்ற அந்த அகீதாவை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்க.
எல்லாரும் பேசக்கூடிய ஒரே பாஷை, எங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கை முறை எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். சின்ன சின்ன அதாவது இயக்கங்களின் மூலமாக, ஜமாஅத்துகளின் மூலமாக, பாஷைகளின் மூலமாக நாங்க பிரிந்து விடக்கூடாது. நேற்றிவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆக முக்கியமானது வலா தனாஸு, நீங்க பிணங்கிக் கொள்ளாதீர்கள். பிணங்கி நீங்க கோழைகளாக மாறி உங்களோட பலம் எல்லாம் வீணா போய்விடும். அதற்கு பின்னால நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஞாபகப்படுத்தினார்கள், இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு ஜமாஅத், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைய எந்த ஒரு இயக்கமும் தனியாக இருந்து அவைகளை சீராக்கவே முடியாது. அப்ப என்ன, நாங்க அத்தனை பேர்களும் ஒன்று சேரும். எந்த ஜமாத்துகளாக இருக்கலாம், எந்த இயக்கங்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லோரும் கலிமா சொன்னவர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். பிளவு வரக்கூடிய, பிரிவு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உருவாகும் பொழுதே அவைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஒரு யுத்தத்துல ஒரு முஹாஜிர் சஹாபியை ஒரு அன்சாரி சஹாபி அடித்து விடுகின்றார். உடனே முஹாஜிர் சஹாபி சத்தம் போடுகின்றார், யாழல் முஹாஜிர், யாழல் முஹாஜிர், முஹாஜிரிங்களே வாருங்கள் வாருங்கள். இப்பொழுது அன்சாரியங்கள் கூறுகிறார்கள், யாழல் அன்சார், அன்சாரியங்களே வாருங்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மாதிரி பேசுறத விடுங்க, இதெல்லாம் ஒரு ஜாதி. எங்க பாஷையில சொல்றதா நாட்டம் வருது. நீங்க இந்த மாதிரி ஜிஹாதுக்கு வந்து சிரிச்சு பேசாதீங்க. நாங்க எல்லாம் ஒரே உம்மத், நாங்க எல்லாரும் ஒரே சமூகம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தை பறைசாற்றித்தான் சஹாபாக்கள் அடிக்கடி பேசுவார்கள். இந்த கட்டத்திலையும் இவர்கள் பிரிந்து விடக்கூடாது. அரபிகள் என்றோ அஜமிகள் என்றோ அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். உங்களாக அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்கள் யாரு? அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்கள். அதனால நாங்க நம்முடைய குலம் வைத்து, கோத்திரத்தை வைத்து, பாஷையை வைத்து, பிரதேசத்தை வைத்து நாங்க பிரியறத, நாங்க எல்லோரும் சேரணும். எந்த அளவுக்கு தான் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுதும் எப்படி துஆ கேட்டார்கள்? யா ரப்ப முஹம்மத் உன்சுர் உம்மத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், இந்த முஹம்மதுடைய இறைவனே, முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய்வாயாக. மக்காவாசிகள் என்று குறிப்பிடல்ல, மதீனாவாசிகள் என்று குறிப்பிடல்ல, அரேபியர்கள் என்று குறிப்பிடல்ல, ஒட்டுமொத்த உம்மத்தை முன்னால வைத்துத்தான் நபி அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். இப்பொழுது வானத்திலிருந்து பதிலும் வருகின்றது, அபிஷீரியா உம்மத முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே நீங்க நன்மாராயம் பெறுங்க, இதோ அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. நபி அவர்கள் உம்மாவை வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் உம்மத்திற்காக வேண்டி வந்ததை தவிர தன்னுடைய ஜமாஅத்திற்காக, தன்னுடைய இயக்கத்திற்காக, தன்னுடைய கூட்டத்திற்காக நபி அவர்கள் கேட்கவும் இல்லை. அவ்வாறு கேட்பதை கண்டாலும் அதை பார்த்து கொண்டும் இருக்கவில்லை. அதனால நாம் இப்பொழுது இருக்கிற எங்களுடைய நாட்டுடைய சிச்சுவேஷன், எங்களுடைய நாட்டுடைய நிலைமை, இந்த ஈஸ்டர் சண்டே எட்டேக்கு பின்னால எங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லாத்தையும் எங்களுக்கு பகிரங்கமாக சொல்ல இயலாது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால 90 விடயங்கள்ல நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்திருக்கிறோம். ஒரு 10 விஷயத்தில் வேணும்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது அந்த இடத்துல இருக்கட்டும். ஆனால் எந்த இடத்துல பிளவு, எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. எந்த அளவுக்கு சரித்திரத்தில் வருது, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய